பிரைஸ் தி லார்ட். லென்த் நாட்கள்ல நம்ம அநேக காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், தேவனுக்கென்று, அதாவது 19வது வசனம் 20வது வசனம், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. அதாவது பவுலடியார் வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் இல்லை, சரிங்களா? இயேசுவானவருக்கு அப்புறமா அந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் கிடையாது, அது கிருபையின் காலத்துக்குள்ள வந்துருச்சு, ஓகேவா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன் அப்படிங்கிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட எப்போ பவுலடியார் சிலுவையில் அறையப்பட்டார்? அவர் இங்க என்ன சொல்ல வராரு பாருங்களேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் தான். லெஃப்ட் சைடு ஒரு கள்ளன், ரைட் சைடு ஒரு கள்ளன், 2 பேர் தான் சிலுவையில அறையப்பட்டாங்க. கிறிஸ்துவுடனே கூட பவுலடியார் எப்போ சிலுவையில அறையப்பட்டார்? அப்ப அவர் சொல்ல வந்த அர்த்தம் என்ன, பொருள் என்ன, ஏன் அவர் சிலுவையில அறையப்பட வேண்டும் கிறிஸ்துவுடனே கூட? இன்றைக்கு நாமும் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பவுலடியார் சொன்ன இந்த பர்டிகுலர் இந்த ஸ்டேட்மெண்ட்டின் படி, இந்த வசனத்தின் படி நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறோம். அப்ப எப்ப அறையப்பட்டிருக்கிறோம்? அறையப்பட முடியுமா? அதாவது பாத்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசுவானவர் எவ்வளவு கொடூரமாக அந்த சித்திரவதைகளை அனுபவித்தார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவரை வாரினால 39 தடவை அடிச்சாங்க, முள்முடி சூட்டினாங்க, காரி துப்பினாங்க. அவர் என்ன பண்ணினாங்கன்னா, அடிச்சுட்டு உன்னை யார் அடிச்சது அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடின்னு சொன்னாங்க. அவருடைய உடைகளை சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அவரை என்ன பண்ணாங்கன்னா, ஆணிகள் கரங்கள்லையும் கால்கள்லையும் ஆணிகள் அடிச்சு சிலுவையில தொங்க விட்டாங்க. எவ்வளவு கொடுமையான சித்திரவதைகளை எல்லாம் அனுபவிச்சார். இதான் சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பவர்களுடைய சங்கதி. இதுல இயேசுவானவர் டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன்ல தான் அவர் அடிச்சாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா, அவருடைய கால்கள் முறிக்கப்படவில்லை, அதற்கு முன்பாகவே அவருடைய சரீரத்தில் இருந்த அத்தனை ரத்தமும் வெளியேறியது. அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிக்கப்பட வேண்டும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட உடம்புல இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் கூட வெளியேறிச்சு, ரத்தமும் நீரும் வெளியேறிச்சு அந்த சேவகன் ஈட்டியால குத்தும் பொழுது. இது எல்லாமே நமக்கு தெரியும். இவ்வளவு கொடூரமாக அந்த சிலுவையில் மரிக்கப்பட வேண்டிய மரணம் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நான் பட்டேன் அப்படிங்கிறாரு. யாரு? பவுல். இப்படி சொல்றது நிமித்தம் இன்றைக்கு நமக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது? நாமும் அப்படி சிலுவையில் இயேசுவானவரோடு கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், அப்புறமா என்ன பண்ணோம்? அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது என்ன சொல்ல வர்றாரு? ஆக்சுவலி இங்க பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே சிலுவையில் அவரோடு கூட மரித்தோம், அந்த சிலுவையின் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டோம். ஆனா எதிர்மறையான காரியங்கள், அதாவது அவமானம், வலி, வேதனை, நிந்தை, நிர்வாணம், ஓகேவா, அவ்வளவு சொட்டு ரத்தங்களும் அந்த சரீரத்தில் உள்ள அத்தனை ரத்தமும் வெளியேற்றப்பட்ட அந்த வேதனை, இது எல்லாமே இயேசுவானவர் சந்தித்தார். ஆனா நேர்மறையான பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுத்துட்டார். நாம் அவரோடு கூட சிலுவையில் மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட உயிர் தெழுந்திருக்கக்கூடிய ஒரு மறுபிறப்பு, அதாவது நான் ஒரு born again கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோம், சரிங்களா? அதை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம எப்ப அவரோடு சிலுவையில மரித்தோம், நாம எப்ப அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், நம்ம எப்ப அவரோடு உயிர் தெழுந்தோம். ஒவ்வொருவரும், இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போயிட்டு வர்றோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, பவுல் நமக்கு இங்க தெளிவா சொல்றார். பவுல் அங்க சொல்வது நம்ம எல்லாருக்கும் தான், எல்லாருமே, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே இந்த அற்புதமான அனுபவத்திற்குள்ள போயிட்டு தான் வரோம். இப்போ நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களாம். அப்ப எப்ப நம்ம அவரோட சிலுவையில மரிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது. ஓகே, அடுத்த வசனம், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம். இப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட எப்படி பிதா மகிமையாக பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ, அதே போல நாமும் அவரோட கூட உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம், சரிங்களா? சோ அவர் எல்லா பாடுகளையும்,
எல்லா வேதனைகளையும் அவர் சுமந்து கொண்டார். ஆனா சிம்பாலிக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்மை செய்ய சொல்லுகிறார். இது கட்டாயம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இது கட்டாயமே. முழுக்கு ஞானஸ்தானம். இப்போ முழுக்கு ஞானஸ்தானம் அப்படிங்கிறது என்னது? இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுத்தார், சரிங்களா? அதாவது யோவான் ஸ்நானகனிடம் இயேசுவானவர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தார். அதே போல இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் யாரிடம் ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா ஹிஸ்டரியிலுமே வரலாற்று பின்னணியங்களிலும் அது யாரிடம் அவர் எடுத்தாருன்னு நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனா நாம் எல்லாரும் எடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளையாகவே தேவனும் சொல்லுகிறார். அதாவது இயேசுவானவரும் அங்க எல்லாருக்கும் அவரே ஒரு முன்மாதிரியாக செய்து காட்டினார். அதே போல இங்க பவுலும் அதே தான் சொல்றார். நாம் முழுக்கு ஞானஸ்தானம், தண்ணீரில் முழுகி அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் எதை செய்கிறோம், அது எதற்கான அடையாளம் என்பது அவர் சொல்லிவிட்டார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில மரித்து அவருடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம், அவரோடு உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெறக்கூடிய ஒரு அனுபவம். அதாவது உயிர்த்தெழுதலிலும் நாம் இணைக்கப்பட்டு விடுகிறோம். அப்போ இது பரலோகத்தில் உள்ள பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், குமாரனுக்கு தெரியும், பரிசுத்த ஆவிக்கு தெரியும், அங்கே உள்ள தூதர்களுக்கு தெரியும், ஏன் பிசாசுக்கு கூட நன்றாக தெரியும். என்ன தெரியும்? முழுக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றா, இயேசுவுடனே கூட அவருடைய சிலுவை மரணத்தில் பங்கெடுப்பது, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்படுவது தான் இந்த முழுக்கு ஞானஸ்தானம். அப்போ இதைதான் இங்க பவுலடியார் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவருடைய சிலுவையில நான் அவரோட மரிக்கப்பட்டேன், அவரோட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நான் இணைக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு எப்ப சொல்றாருன்னா, அவர் எப்போ முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறாரோ அப்போ அதை சொல்லுகிறார். அதே மாதிரி நாம் ஒவ்வொருவருமே அந்த முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் மரணத்திலும் நாம் பங்கு பெறுகிறோம். அவரோட கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் உயிர்த்தெழுதலிலும் அவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டு விடுகிறோம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு உண்மையை பொய்யாக்குவதற்காகத்தான் பிசாசு என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, கிபி 325 என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன். இப்ப நமக்கு கொரோனாலாம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி அப்போ ஒரு பேண்டமிக் கண்டிஷன் உலகம் முழுவதுல இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய தாய்மார்கள், நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதாவது நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரலோகம் போயிடுவோம், ஆனா மரித்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள்லாம் பரலோகம் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கவலையில அவங்க பாஸ்டர்ஸ் கிட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே உங்களுடைய சமாதானத்திற்காகவும் உங்களுடைய பயத்தை போக்குறதற்காகவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப தண்ணியில முங்கி நம்ம எடுக்க முடியாது பிள்ளைங்களை, அதுக்கு பதிலாக தெளிச்சு என்ன பண்ணுவோம், ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களும் பரலோகத்தின் பங்காளிகளாக மாறும்படியாக இப்படி செய்வோம்னு சொல்லி அந்த காலகட்டத்துல அந்த போதகர்கள் அப்படி நடந்து கொண்டாங்க இல்லையா. அந்த காரியத்தையே பின் நாட்களில், அதாவது சபை தொடங்கி 300 வருஷங்களுக்கு அப்புறமா, அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிப்பு ஞானஸ்தானம் இல்ல சிறுவர் ஞானஸ்தானம் என்று எதுவுமே கிடையாது. சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானமே கொடுக்கப்படவே இல்லை. சபை சரித்திரத்துல 300 வருஷங்கள், கிட்டத்தட்ட 325 ஆண்டு வரை, கிபி 325 ஆண்டு வரை அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கல. சோ இப்ப என்ன பவுலடியார் நமக்கு தெளிவாக சொன்னது, இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டினது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யோவான் ஸ்நானகனிடம் முழுக்கு ஞானஸ்தானம், தண்ணீரில் முழுகி முழுக்கு ஞானஸ்தானம் அவர் எடுத்தார். அப்ப இயேசுவானவர் செய்து காட்டிய சம்பவங்களை தான் நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டுமே தவிர, மனிதர்கள் அறிமுகப்படுத்துகிற காரியங்கள் அது தேவ சித்தமா, தேவனுக்கு பிரியமா, வேதத்தின் அடிப்படையில் அது சரியா என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இயேசுவானவர் செய்து காட்டினதுக்கு அப்புறமா அதை மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் செய்து காட்டின சில விஷயங்கள் நம்ம அப்படியே கடைபிடிப்பது தான் நியாயம், அதுதான் தேவனுக்கு பிரியம். இப்போ முழுக்கு ஞானஸ்தானம் என்பது இயேசுவுடனே கூட சிலுவையில் மரிக்கிற அனுபவம், அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம், அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த 3 அனுபவம் இருந்தால் மாத்திரமே நாம் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள். மறுபடியும் பிறக்கிறது என்பது மற்ற பிற மதங்களில் இருக்கக்கூடிய திரும்ப ஒரு உருவெடுத்து மறுஜென்மம் என்று அந்த ஒரு அர்த்தத்தில் இல்லை. நாம் இதை செய்தாலே அவருடைய மரணத்திலும் பங்கு பெறுகிறோம், அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெறுகிறோம் என்கிற உண்மை பிசாசுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எல்லாம் பிசாசோட தலையில பயங்கரமான ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இவன் எதை செய்கிறான், இந்த மனுஷன் எதை ஃபாலோ பண்றான், கிறிஸ்துவனுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலிலும் இவன் பங்கு பெறுகிறானே, அப்ப அவன் தேவனுடைய பிள்ளையாகி விடுவானே, அவனை தொடுவது சிரமம், அவனோட வாழ்க்கையில் நுழைவது கடினம் என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும்.
அதனாலதான் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க விடாமல் அநேக தடைகளை பிசாசானவன் வாலிப பிள்ளைகளுடைய உள்ளத்துல கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். சில நேரங்கள்ல வாலிப பிள்ளைகள் ஞானஸ்தானத்துக்கு தயாராகும் பொழுது பெற்றோர்கள் தடையா இருக்கிறாங்க. பெற்றோர்கள் தயாரா இருந்தா பிள்ளைகள் தடையா இருக்கிறாங்க. அன்பான தெய்வ ஜனங்களே, இது ஒரு கட்டளையாக இயேசுவானவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பான கட்டளை, ஒரு கண்டிப்பான கட்டளை இல்லை, அன்பான கட்டளையாக தேவன் சொல்லுகிறார். நாம் அவருடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலும் இணைக்கப்பட்டால் ஒழிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது மிகவும் கடினம். ஆகவே ஞானஸ்தானம் எடுப்போம் எல்லாருமே. இது தேவனுடைய அருமையான அன்பான ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மாத்திரமே நாம் அவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். பிசாசானவன் துக்கப்படும்படியான காரியங்களை செய்யும் பொழுதெல்லாம் நம் தேவனை பிரியப்படுத்தி விடுகிறோம். சில நேரங்களில் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம பிசாசை பிரியப்படுத்திட்டு இருக்கிறோம். வாலிப பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை என்றால் பெரியவர்கள், நல்லா ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு ஞானஸ்தானத்தை குறித்த சரியான புரிதல் இல்லை என்று நினைப்பவர்கள், ஒன்றே ஒன்று, நிறைய காரியங்கள் இருக்கு ஞானஸ்தானத்தை குறித்து, ஆனா ஒன்றே ஒன்று நமக்கு பவுலடியார் சொல்லுகிறார். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் பாடுகளை சகித்து அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலிலும் பங்கெடுக்கக்கூடிய, இணைக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுப்பதுதான். அதை உண்மையாகவே விசுவாசித்து இதை நான் செய்கிறேன், என் இயேசுவானவர் எனக்காக சிலுவையில மரித்து. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாருங்க, அது ஆண்களோ பெண்களோ முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உடனே நம்மளுடைய எம்பாரஸ்மெண்ட்டை மாத்துறதுக்காக நமக்கு உடனே ஒரு போர்வையை வச்சு சுத்தி நம்ம அவ்வளோ அருமையா நம்மளை வெளியே கொண்டு வருவார்கள். ஆனா இயேசுவானவர் சிலுவையில மரிக்கும் பொழுது அவ்வளோ எம்பாரஸ்மெண்ட்டையும் தான் சுமந்தார். நமக்காக அவர் ஒரு தப்புமே செய்யல, எனக்காகவும் உங்களுக்காகவும் நமக்காகவும் நம்முடைய தவறுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களுக்காக நிர்வாணமாக தொங்கினார். அங்கே அவங்களுடைய தாய் இருந்தாங்க, சில பெண்கள் இருந்தாங்க, அவருடைய சீஷர்கள் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே ரோம போர் சேவகர்கள் இருந்தாங்க, மத போதகர்கள் இருந்தாங்க, யூத தலைவர்கள். இத்தனை பேர் மத்தியில ஒரு தெய்வம் மனிதனாக நமக்காக உருவெடுத்து வந்த தெய்வம் என்று நிர்வாணமாக அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த எம்பாரஸ்மெண்ட் யாருக்காக என்று நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்முடைய தவறுகளுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தண்டனையை இயேசுவானவர் நமக்கு கொடுத்திருந்தா எத்தனை பேரால் அதை சகிக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட எம்பாரஸ்மெண்ட்டை அவர் மாற்றி விட்டு அவர் தன்மேல் சுமந்து கொண்டு நமக்கு அன்பான கட்டளையாக சொன்ன சில விஷயங்களை கூட நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை, தேவனை நாம் சந்தோஷப்படுத்த முடியவில்லை, அது நம்மளால் அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா நாம் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள் இல்லை, அவருடைய சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் நிச்சயமா சொல்றேன், அதுல அர்த்தமே இல்லை. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஸ்பெஷலி இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளே, நேரம் போய்கொண்டிருக்கிறது, காலம் இனி வராது. ஒரே ஒரு வாழ்க்கை. மற்ற மதங்களில் சொல்லப்படுவது போல மறு ஜென்மம் கிடையாது, 7 ஜென்மம் நமக்கு கிடையாது. ஒரே தரம் மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தருணம். இந்த வாழ்க்கையை நாம் சரியான விதத்துல வாழ்வோம், தேவனுடைய சித்தங்களை நாம் புரிந்து கொள்வோம், தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். ரொம்ப கஷ்டமான காரியம்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை. இலகுவான காரியத்தெல்லாம் நமக்கு சொல்லிட்டு கஷ்டமானதெல்லாம் அவர் சுமந்துட்டார். அப்போ இலகுவான காரியங்களை கூட நம்ம அவருக்காக செய்யல அப்படின்னா, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. செயல்படுதலையும் செயல்கள்லையும் நம்ம அந்த அன்பை காட்ட வேண்டும். வாயிலை சொல்லிக்கொண்டே இருப்பது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, அதெல்லாம் ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் செயல்முறையில் வாழ்க்கையில் நடந்து காட்டுவதைத்தான் இயேசுவானவர் விரும்புகிறார். ஆகவே காலம் கடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கே அதை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதி.